வணக்கம் நண்பர்களே. தமிழ் சினிமா ரசிகர்கள் அனைவரும் ஆவலுடன் காத்திருக்கும் ஒரு திரைப்படம் என்றால் அது தளபதி விஜயின் ஜனநாயகன் தான். இன்று இந்த படம் குறித்து வெளியாகியிருக்கும் புதிய அப்டேட் ரசிகர்களிடையே மிகப்பெரிய எதிர்பார்ப்பை ஏற்படுத்தியுள்ளது. சமீபத்தில் வெளியாகியுள்ள தகவலின்படி ஜனநாயகன் திரைப்படத்திற்கு CBFC-A சான்றிதழ் வழங்கப்பட்டுள்ளதாக கூறப்படுகிறது. அதே நேரத்தில் படத்தின் ஓட்ட நேரம் சுமார் 3 மணி 3 நிமிடங்கள் என்றும் தகவல்கள் வெளியாகியுள்ளன. மேலும் படம் ஜூலை 24ஆம் தேதி வெளியாகும் என்ற தகவலும் பரவி வருகிறது. இவை குறித்து அதிகாரப்பூர்வ அறிவிப்பு வெளியாகும் வரை காத்திருக்க வேண்டியது அவசியம். இருப்பினும் இந்த தகவல்கள் ரசிகர்களிடம் பெரிய அளவில் பேசுபொருளாக மாறியுள்ளன. முதலில் A சான்றிதழ் என்றால் என்ன என்பதை பார்ப்போம். இந்திய திரைப்பட தணிக்கை குழுவான CBFC ஒரு திரைப்படத்தின் உள்ளடக்கத்தை பொறுத்து A போன்ற சான்றிதழ்களை வழங்குகிறது. A சான்றிதழ் என்பது 18 வயதுக்கு மேற்பட்டவர்கள் மட்டுமே பார்க்க அனுமதிக்கப்படும் வகையைச் சேர்ந்தது. இது ஒரு படம் முழுவதும் வன்முறை நிறைந்ததாக இருக்கும் என்று அர்த்தமல்ல. கதையின் தீவிரம், ஆக்ஷன், சில வசனங்கள் அல்லது காட்சிகளின் தன்மை போன்ற காரணங்களாலும் இப்படிப்பட்ட சான்றிதழ் வழங்கப்படலாம். இதுவரை விஜயின் பல படங்கள் குடும்ப ரசிகர்களை மையமாக கொண்டு உருவாக்கப்பட்டிருந்தன. ஆனால் ஜனநாயகன் வேறுபட்ட கதைக்களத்துடன் உருவாகியிருக்கலாம் என்ற எதிர்பார்ப்பு தற்போது அதிகரித்துள்ளது. சமூக வலைதளங்களில் ரசிகர்கள் இந்த படம் விஜயின் மிகவும் மாசான படமாக இருக்கப் போகிறதா என்ற கேள்வியை எழுப்பி வருகின்றனர். அடுத்து படத்தின் 3 மணி 3 நிமிட ரன்னிங் டைம் பற்றி பார்ப்போம். இன்றைய காலத்தில் பெரும்பாலான திரைப்படங்கள் 2 மணி 20 நிமிடம் முதல் 2 மணி 45 நிமிடம் வரை இருக்கும். ஆனால் 3 மணி நேரத்தை கடக்கும் திரைப்படம் என்றாலே அது பெரிய கதைக்களம், பல முக்கியமான கதாபாத்திரங்கள், வலுவான உணர்ச்சி காட்சிகள் மற்றும் மாபெரும் கிளைமாக்ஸ் ஆகியவற்றை கொண்டிருக்கலாம் என்ற எதிர்பார்ப்பு உருவாகிறது. அதே நேரத்தில் நீண்ட ஓட்ட நேரம் என்பது ஒரு சவாலும் கூட. திரைக்கதை விறுவிறுப்பாக இல்லையெனில் ரசிகர்களின் கவனம் குறையலாம். ஆனால் கதை, திரைக்கதை, இசை, ஆக்ஷன், உணர்ச்சி ஆகிய அனைத்தும் சரியாக அமைந்தால் அந்த நீளமே படத்தின் பலமாக மாறிவிடும். இதற்கு முன்பு நீண்ட ஓட்ட நேரம் கொண்ட பல திரைப்படங்கள் பெரிய வெற்றியையும் பெற்றுள்ளன. ஜனநாயகன் குறித்து வெளியாகியுள்ள ஒவ்வொரு தகவலும் சமூக வலைதளங்களில் நிமிடங்களில் வைரலாகி வருகிறது. எக்ஸ், இன்ஸ்டாகிராம், ஃபேஸ்புக், யூடியூப் என எல்லா தளங்களிலும் #ஜனநாயகன் மற்றும் #தளபதி விஜய் ஹேஷ்டேக்குகள் மீண்டும் ட்ரெண்டாகி வருகின்றன. ரசிகர்கள் போஸ்டர்கள் உருவாக்கி ஃபேன் மேட் ட்ரெய்லர்களை வெளியிட்டு கவுண்டவுன் தொடங்கியுள்ளனர். இந்த படம் விஜயின் திரை வாழ்க்கையில் மிகவும் முக்கியமான திரைப்படங்களில் ஒன்றாக இருக்கும் என்ற எதிர்பார்ப்பு ஏற்கனவே உள்ளது. அதனால் ஒவ்வொரு அப்டேட்டும் மிகப்பெரிய அளவில் பேசப்படுகிறது. மேலும் ஜூலை 24 வெளியீட்டு தேதி குறித்த தகவலும் ரசிகர்களை உற்சாகப்படுத்தியுள்ளது. இருப்பினும் தயாரிப்பு நிறுவனத்தின் அதிகாரப்பூர்வ அறிவிப்பே இறுதியான உறுதிப்படுத்தலாக கருதப்பட வேண்டும். அதிகாரப்பூர்வ அறிவிப்பு வெளியானவுடன் திரையரங்க முன்பதிவு, சிறப்பு காட்சிகள் மற்றும் ரசிகர்களின் கொண்டாட்டங்கள் குறித்த தகவல்களும் வெளியாகும். இசை, பின்னணி இசை, ஒளிப்பதிவு, சண்டை காட்சிகள், உணர்ச்சிபூர்வமான காட்சிகள் என அனைத்தும் மிகப்பெரிய தரத்தில் இருக்கும் என்று ரசிகர்கள் எதிர்பார்க்கின்றனர். குறிப்பாக கிளைமாக்ஸ் மற்றும் விஜயின் மாஸ் என்ட்ரி எப்படி இருக்கும் என்ற ஆர்வம் நாளுக்கு நாள் அதிகரித்து வருகிறது. பாக்ஸ் ஆபீஸ் வசூல் குறித்தும் ஏற்கனவே பல கணிப்புகள் வெளியாகி வருகின்றன. விஜயின் முந்தைய படங்களைப் போலவே இந்த படமும் முதல் நாளிலேயே மிகப்பெரிய ஓப்பனிங்கை பெறும் என்று பல திரை வட்டாரங்கள் எதிர்பார்க்கின்றன. ஆனால் இறுதி வெற்றியை முடிவு செய்வது ரசிகர்களின் வரவேற்பும் படத்தின் உள்ளடக்கமும்தான். மொத்தத்தில் ஜனநாயகன் திரைப்படத்தைச் சுற்றியுள்ள எதிர்பார்ப்பு நாளுக்கு நாள் உயர்ந்து கொண்டே செல்கிறது. CBFC-A சான்றிதழ், 3 மணி 3 நிமிட ஓட்ட நேரம், ஜூலை 24 வெளியீடு என்ற தகவல் ஆகியவை ரசிகர்களின் கவனத்தை முழுமையாக இந்த படத்தின் மீது திருப்பியுள்ளன. உங்களுக்கு ஜனநாயகன் மீது எவ்வளவு எதிர்பார்ப்பு இருக்கிறது? இந்த படம் விஜயின் திரை வாழ்க்கையில் மிகப்பெரிய பாக்ஸ் ஆபீஸ் சாதனையை படைக்குமா? உங்கள் கருத்தை கீழே கமெண்டில் பதிவு செய்யுங்கள்.
இந்த மாதிரி சினிமா அப்டேட்கள், பிரேக்கிங் நியூஸ் மற்றும் தமிழ் சினிமாவின் லேட்டஸ்ட் தகவல்களை தொடர்ந்து தெரிந்து கொள்ள எங்கள் சேனலை சப்ஸ்கிரைப் செய்து பெல் ஐகானை அழுத்த மறக்காதீர்கள். நன்றி. மீண்டும் ஒரு சூப்பரான அப்டேட்டில் சந்திப்போம்.